ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வ்ளாக் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ என்ன வ்ளாக்னு பார்த்தீங்கன்னா அத்திக்கோயில் தான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட் தான் இது. ஸோ நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா உள்ளே தாங்க போயிட்டுருக்கோம். இப்போ வந்து மெயினில் தான் நாங்கள் இருந்தோம். ஸோ அந்த ஊருக்குள்ளே வந்தாச்சு. ஊருக்குள்ளே வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோயில் ரொம்ப தூரம் இருக்கும். உள்ளே வந்து காடு மாதிரி இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு நிறைய பேர் தோப்பு வச்சுருப்பாங்க. அதனால தான் பார்க்குறதுக்கு அப்படி இருக்கும். ஸோ செம்மையாக இருந்துச்சுங்க. கிளைமேட்டு செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த இடத்த வந்து விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அந்த அளவு சூப்பராக இருக்கும் இது வந்து. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு தேடி பாதை மாதிரி தான் இருக்கும். டிராக்டரில் தான் நாங்கள் போயிட்டுருந்தோம். ஸோ பாருங்கள், வந்துருச்சு, கோயில்கிட்டே நாங்கள் வந்துவிட்டோம். ஸோ வந்து இங்கே இது முடிய தான் அந்த டிராக்டர் வந்து போகும். உள்ளே வந்து டிராக்டர் போக முடியாது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இதுக்குள்ளே வந்து நம்ம நடந்து தான் போகிற மாதிரி இருக்கும். பாருங்கள், ஃபஸ்ட்டுலாம் நாங்கள் டிராக்டரில் தான் போவோம். இப்போ வந்து அந்த பாதை இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா நடந்து போகிற மாதிரி தான் இப்போ வச்சுட்டாங்க. ஸோ போவேலே பாருங்களேன், கீழே ஃபுல்லுமே தண்ணியாக தான் இருந்துச்சு. மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருந்துச்சு. அந்த மலையில் தான் நாங்கள் போயிட்டே இருந்தோம். தூத்த லைட்டாக விழுந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஸோ செம்ம பசிங்க, என்ன பண்ணன்னு தெரில. ஆனால் உள்ளே நடந்து போயிட்டே இருந்தோம். ரொம்ப தூரம் இருந்துச்சா, அப்படியே போய்கிட்டே இருந்தோங்க. ஸோ போனதும் பார்த்திங்கன்னா அங்கங்கே வலிக்கிக்கிட்டே இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்து நடந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணிக்கிட்ட வந்தாச்சு. ஸோ இது பார்க்குறதுக்கு கம்மியாக இருக்க மாதிரி இருக்கலாம், ஆனால் ரொம்ப இருந்துச்சுங்க. தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆழமாக இருந்துச்சு. ஸோ சூப்பராக இருக்குங்க, குளிக்கிறதுக்கு செம்ம பிளேஸ்னே சொல்லலாம். சூப்பராக இருக்கும். ஸோ பாருங்களேன், செம்மையாக இருந்துச்சு. அதுக்கடுத்து மழை வேறு பெஞ்சிச்சா, தண்ணி பார்த்திங்கன்னா கிளியராக இருக்குங்க. பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு, சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாருமே பாதி பேர் குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா போய் சாமியை கும்பிட்டு வந்து தான் நாங்கள் குளிப்போம். இதில் பார்த்திங்கன்னா பசி வேறங்க, சரியான பசியாக இருந்துச்சு. ஸோ அங்கே போய் என்ன வச்சுருக்காங்கன்னு தெரில. சரி போனதும் பார்க்கலாம் அப்படின்ட்டு உள்ளே போய் பார்த்தோம். உள்ளே போனீங்கன்னா அப்போ தாங்க உட்காந்துருக்கோம். உட்காந்த நிமிஷமே பார்த்திங்கன்னா சடன்னு மழை வந்துருச்சு. வேறு என்ன பண்ண, உட்காரதுக்கு இடம் இல்லை, ஃபுல்லாக மண் வேறு. அதனால் பார்த்திங்கன்னா நாங்களும் அப்படியே உள்ளே போயிட்டோம். ஸோ உள்ளே போனதும் பார்த்திங்கன்னா மார்னிங் பார்த்திங்கன்னா உப்புமா தான் போடுவாங்க எப்போயுமே. அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் உப்புமா வாங்கிட்டோம். ஸோ பாருங்களேன், ஃபுல்லும் மழை தண்ணி தாங்க. இது ஃபுல்லு இந்த இலையில நாங்கள் தண்ணி ஊற்றிலாம் அழுதில் ஃபுல்லாக மழை தண்ணி தான். ஸோ அப்புறம் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்களும் குளிக்கிற பிளேஸுக்கு வந்துவிட்டோம். ஸோ கொஞ்ச நேரம் நாங்கள் அப்படியே சரியான கூட்டமாக இருந்துச்சுங்க. தண்ணி ஃபுல்லாக ஆளாக உட்காந்துட்டாங்க. நாங்கள் குளிக்கிற பிளேஸில் ஃபுல்லாக உட்காந்துட்டாங்க. ஸோ அப்புறம் நாங்கள் கொஞ்சம் நேரம் நாங்கள் ஃபன் பண்ணி விளாண்டு முடிச்சுட்டு அப்புறம் ஒரு சூப்பரான பிளேஸை வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அங்கே தான் நடந்து போயிட்டுருக்கோம். பாருங்கள், இது ஃபுல்லுமே எங்கள் ஸ்ட்ரீட்டு மக்கள் தான். ஸோ நிறைய பேர் வந்திருந்தாங்க. இன்றைக்கி சண்டேனால் ஃபுல் அண்ட் ஃபுல் லீவ் வேறையா, அதனால் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ அவங்கவுங்க ஃபேமிலி மெம்பர்ஸோடு வந்திருந்தாங்க. ஸோ அன்னதானம் பார்த்திங்கன்னா எங்கள் ஸ்ட்ரீட்லேருந்து தான் போடுவாங்க. அதனால் அந்த அன்னதானத்துலேயே அவங்களே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாத்தையுமே நாங்கள் பரிமாறிக்கிட்டே இருந்தோம். ஸோ போனது பார்த்திங்கன்னா குளிக்கிறதுக்கு தாங்க உட்காந்துருந்தோம். குளிக்கும் போது பார்த்திங்கன்னா தண்ணி அவ்வளோ ஜில்லுன்னு இருந்துச்சு. எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கூலிங் சரியான கூலிங். எல்லாருக்கும் பல்லு வேறு கிடுகிடுன்னு நடுங்க ஆரம்பிச்சிச்சு. ஆல்ரெடி பனி வேறு எங்கள் ஊரில் செம்ம பனியாக இருக்குங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் மேகமூட்டமாக தான் இருந்துச்சு. அங்கே இங்கேயும் எல்லாத்துக்குமே குளிச்சுட்டே இருந்தாங்க. ஸோ அவ்வளோ சந்தோஷமாக குளிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் நானும் நல்லா குளிச்சுட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோங்க. ஸோ நீங்களும் இந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துலலாம் குளிங்க. ரொம்ப ரொம்ப உங்களுக்கே பிடிக்குங்க. ஸோ அப்புறம் எனக்கு இந்த டே இப்படி தான் ஜாலியாக போச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. பாய்.